ஹலோ கிட்ஸ், இன்றைக்கி 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேட் எக்ஸாம், கேட்டு இல்லைன்னா அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட வேறு சுச்சுவேஷனில். ஓகேவா? இப்போ பாருங்க. இப்போ 478 into 11 இது எப்படி பண்ணுவீங்க? 478 into 11 பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தானே. நேற்று சொன்னதே தான். 478 into 10 plus 1. Okay, 11 is nothing but 10 plus 1. 478 into 10 plus 1, just multiply it like that. 4780 plus 478. நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்களா? 4780 plus 478. ஓகேவா? இது மாதிரி சீக்கிரமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு மித்த அல்காரிதம்ஸ், தியரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று, இப்போது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் நீங்கள் வந்து ஒன்று கரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு நீங்கள் ஏதாவது தியரம் யூஸ் பண்ணி you will deduce it to some number. இப்போ let us say 478 divided by 11 இதுதான் கொஷின்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 11 வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து 478 by 10. நியரஸ்ட் நம்பர் என்னது? தெரிஞ்ச நம்பர் 10. 478 divided by 10னா என்ன? 47.8. So it should be a little bit lesser than 478. அந்த கொஷின்ஸில் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் நல்ல நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 11னால டிவைடட் பை 11 இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் டிவைடட் பை 10. ஸோ 47.8 விட கம்மியாக இருக்கணும். அதாவது 2-3 ஆப்ஷன்ஸு கட் பண்ணிடலாம் அதுலேயே. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 473 divided by 19ன்னு வச்சுக்கோங்க. 473 divided by 19 இந்த மாதிரி கொஷின் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 473 divided by 20 பண்ணுங்கள். 473 divided by 20 is nothing but எவ்வளோ? 10 2 3 6.5 23.65. ஓகேவா? 23.65 விட ஜாஸ்தியாக இருக்கணும். பிகாஸ் 19, 473 divided by 19 is greater than 473 divided by 20. So it should be greater than 23.65. அந்த மாதிரி you can omit some of the options given in the multiple choice questions. Okay, இந்த மாதிரி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் உங்களோட தியரி, உங்களோட கால்குலேஷன் வந்து இந்த மாதிரி இதுலாம் கம் பண்ணிவிட்டு you can apply the theorem more appropriately. Okay.